அரசியல் நீங்க நினைக்கிறீங்க? என்னுடைய குழந்தைய நான் ஐசியூல விட்டுட்டு அண்ணனை பார்க்க வந்திருக்கேன். சரி, அந்த அண்ணன் உங்களுக்காக என்ன செஞ்சாருன்னு நீங்க இவ்வளவு வேகமா ஓடி வந்தீங்கன்னு உங்களுக்காக விளக்கம் கொடுக்க முடியுமா? இல்லை, நேற்று கட்சி ஆரம்பித்து கொள்கைனா என்ன, கோட்பாடுனா என்ன, தத்துவம்னா என்னன்னு தெரியாத தவிட்டு தற்குறிகளும் குருட்டு கூமுட்டைகளும் அத்தனை பேர் உள்ளடக்கியவங்க இப்போ தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் மீது எழுப்புகிற கேள்வி என்னன்னா, மரங்கள் மாநாடு எதுக்குன்னு கேட்பாங்க. மரங்கள் மாநாடு போகிற மரத்தை கட்டி பிடிச்சிட்டு கிறுக்கனாவன் அப்படின்னு கேட்பாங்க. மரங்கள் இல்லைன்னா இன்று எங்களை கலாய்க்கிற அணில்கள் கூட மரத்தில் வாழ முடியாதுன்றதான் நிதர்சனமான உண்மை. பெண்கள் நார்மலாக நம்ம என்ன செய்யல, களமாட முடியல. ஏன் பாதுகாப்பு இல்லை? அந்த பாதுகாப்பு யார் கொடுக்கணும்? நமக்கு அரசாங்கம் கொடுக்கணும். அது நமக்கு கொடுக்கல. அதுக்கான வழி என்ன அப்படின்னு நம்ம பெண்கள் யோசிச்சோம் அப்படின்னா நம்ம நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு கவசம். இப்போ குறிப்பாக இப்போ சொல்ல போனால் அவங்கள எல்லாம் தற்குறின்னு விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்கள் தற்குறி இல்லை, மெர்க்குரி, வேற்று கிரகத்தில் வாழ்கிறவங்க. இவங்க மாறாக தமிழ் தேசிய கொள்கையில உறுதியாக, உயிராக, உணர்வாக நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம். ஏன்னா இந்த கூட்டம்ங்கிறது குவார்ட்டருக்கோ, கோழி பிரியாணிக்கோ, இல்லை 200 ரூபாய்க்கோ, இல்லை அண்ணன் சீமான் அவர்கள் நடித்த படங்களுக்காகவோ, இல்லை அண்ணன் சீமான் அவர்கள் இயக்கிய படங்களுக்காகவோ அந்த கூட்டம் இல்லை. மாறாக அண்ணன் சீமான் அவர்கள் 15 வருடங்களாக இந்த மண்ணில் விதைத்த கருத்துக்களுக்காக வந்த கூட்டம். நான் அதிகாரத்திற்கு வந்த பிறகு என் பெண் பிள்ளையை தொட்டா அவன் நெஞ்சிலே பாயும் ஒரு தோட்டா என்று சொல்லக்கூடிய தெம்பும் தானியும் தைரியமும் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு மட்டும்தான் இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். சமீபமாக நாம் தமிழர் கட்சி ஒன்றுமே இல்லை, விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, இளைஞர் பட்டாளமும் இளைஞர் படையும் அவர் பின்னாடி கூட்டமாக போகிறாங்க அப்படின்னு. விஜய் வந்தால் எல்லாருமே போய் பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு நடிகர் திரையில் பார்த்தோம், தரையில் பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வத்தில் போகிற அந்த கூட்டத்தையும் அரசியல் படுத்தப்பட்ட கூட்டத்தையும் கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதே நான் அதையே நான் தற்குறித்தனமாக தான் பார்க்குறேன். அந்த கூட்டத்தில் அந்த பசங்க பேசுகிறது மட்டும் தற்குறித்தனம் இல்லை, அந்த கூட்டத்தை பார்த்து அரசியல் படுத்தப்பட்ட கூட்டத்தோட கம்பேர் பண்ணுறதே தற்குறித்தனம். அது யார் யார் பேசுகிறாங்களோ நோட் பண்ணிக்கோங்கப்பா. அதை தாண்டி பெண்கள் எவ்வளோ பேரை நீங்கள் அரசியல் படுத்திருப்பீங்க? எது அரசியல் நீங்கள் நினைக்கிறீங்க? என்னுடைய குழந்தைய நான் ஐசியூவில் விட்டுட்டு அண்ணனை பார்க்க வந்திருக்கேன். சரி, அந்த அண்ணன் உங்களுக்காக என்ன செஞ்சாருன்னு நீங்கள் இவ்வளோ வேகமாக ஓடி வந்தீங்கன்னு உங்களுக்காக விளக்கம் கொடுக்க முடியுமா? இப்போ நாங்கள் சொல்லுவோம், எங்கள் அண்ணன் 15 வருஷமாக அவர் குடும்பத்தை விட்டுட்டு, அவருடைய சந்தோஷத்தை விட்டுட்டு அவர் ஊராக சுற்றுறாரு. இன்னைக்கு இந்த மக்கள் கடலுக்காக மாநாடு போடுறாரு, மலைக்காக மாநாடு போடுறாரு, தண்ணீருக்காக மாநாடு போடுறாருன்னு விமர்சனம் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு அதோடைய தேவையும் தேடலும் சுத்தமாக இல்லாதவன் உட்காந்து தொலைக்காட்சிகளில் உட்காந்து அரங்கங்களில் 4 சவுத்துக்குள்ளே உட்காந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுவீங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா உங்களுக்கு அதுக்கு காசு வருது, அதனால நீங்கள் அதை செய்கிறீங்க. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. எங்களுக்கு அவர் கற்பிச்சிட்டாரு, அவரும் தூங்க மாட்டார். அவர் கற்பிச்ச அந்த பாடத்தை கிட்ட நாங்களும் தூங்க போகிறதில்ல, களத்தில் நிற்கிறோம். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாணவர் பாசறை அவங்களுக்கான கலந்தாய்வு நடக்குது. பாருங்கள், கூட்டம் கூட்டமாக பசங்க வர்றாங்க. இந்த பசங்களை நீங்கள் திரைக்கவர்ச்சியால் அங்கே திருப்ப முடியும்னா முடியாது. இந்த படை அவங்கள சுற்றி பல படைகளை கட்டுவாங்க. அந்த அளவுக்கு வீரியமிக்க விதைகள், இந்த மாதிரி நமத்து போகிற விதைகளை நாங்கள் உருவாக்கலை. அப்போது ஒரு செயல் திட்டம் அப்படின்னா அவனுக்கு தெளிவாக ஒரு புரிதல் இருக்குது. அரசியல்னா என்ன, அதோடைய அடிப்படை என்ன, நாம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கோம், சொந்த நிலத்தில் நம்ம எப்படி இப்போ அகதியாகிக்கிட்டு இருக்கோம், எங்கேயுமே கேள்வி கேட்க முடியாது. ஒவ்வொரு தீர்ப்பும் வரும்போது நம்ம எந்த நாட்டில் இருக்கோன்னு பயமாக இருக்குது ஒவ்வொரு நாளும். இப்படி தன்னை சுற்றி நடக்கக்கூடிய சமூக அவலங்களை உற்று நோக்குகிற இளைஞர்கள் தான் சீமானின் பின்னாடி இருக்கிறாங்க. எதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நாங்கள் பார்த்துட்டாலே 10 நாள் என் பசி அடங்கிருன்னு நினைக்கிறவங்கள நாங்கள் உருவாக்கலை. அவர் ஏன் அந்த மாதிரி கூட்டங்களை உருவாக்கி வச்சுருக்காங்கன்னா, அவனுக்கு சிந்தனையற்ற ஒரு கூட்டம் தான் உங்களை தலைவனாக பார்க்க முடியும். அவன் சிந்திச்சிட்டானா அந்த இடத்துல அவன் நிற்க மாட்டான். அப்போ அந்த தலைவனுக்கு அந்த கூட்டத்தை ஒரு நாளும் சிந்தனை உள்ள கூட்டமாக உருவாக்குகின்ற நோக்கம் கிடையாது. ஏன்னா நான் முதலே சொன்ன மாதிரி சிந்திச்சிட்டானா அங்கே நிற்க மாட்டான். அவன் எங்கே நிற்பான்னு இருந்தால் உங்களுக்கு தெரியும். அவனுக்கு இந்த சமூகம் முக்கியம், இந்த மலையை காப்பாற்றணும், இந்த மண்ணை காப்பாற்றணும்னா எங்கே நிற்கணுமோ அவன் இங்கே ஓடி வந்துடுவான். இதை அடிப்படை புரிதல் கூட இல்லாத ஆட்களை என்னமோ அறிவார்ந்த ஆட்களாக கற்பனை பண்ணி ஒவ்வொரு கட்சி சார்பாகவும் ஒவ்வொரு தொலைக்காட்சிகள்லையும் கூட்டிகிட்டு உட்கார வச்சுக்கிட்டு கருத்து சொல்கிறோன்ற பேரில் அவர் 27% ஜெயிச்சிருவாருங்க. எப்படி 27% ஜெயிக்கிற அளவுக்கு இங்கே எந்த மக்களுக்கு அவர் களத்தில் நல்லது பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லுங்கள்.
ஏங்க சுறா படத்தில் மீனவர்களுக்காக கடலுக்குள்ளேருந்து பாஞ்சு வரலாம் திரையில், ரியல் ஸ்க்ரீனில் யார் வேணாலும் குட்டிக்காரன் அடிக்கலாம். ரியல் ஸ்க்ரீனில் மக்களுக்காக களத்தில் நிற்கிறவன் தான் உண்மையான ஹீரோ. அந்த நிழலுக்கும் நிஜத்துக்குமான அந்த வேறுபாடை இளைஞர்கள் கூடிய விரைவில் புரிஞ்சுக்குவாங்க. இப்பயே பார்த்துருப்பாங்க, 41 பேர் செத்து கிடக்கும்போது உயிரென வரேன்னு பாட்டு போட்டு உயிருக்கு பிரச்சனை ஒன்று தெரிச்சு பின்னங்கால் பிடரியில் படும்படி ஓடிப்போன ஒருத்தனை தலைவன்னு கொண்டாடுறது பேரவலம். அவர்களை வச்சு இந்த சமூக கட்டமைப்பை உருவாக்கினா இந்த சமூகம் எவ்வளவு பெரிய பேராபத்தை சந்திக்கும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம பிள்ளைகள் எல்லாருமே அறிவார்ந்த பிள்ளைங்க தான், ஏதோ ஒரு ஆர்வத்தில் போகிறாங்க. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் புரிதல் வரும். அந்த புரிதல் வந்த பிள்ளைங்க எல்லாருமே சீமானின் மாணவர்களாக, சீமானின் பிள்ளைகளாக, பிரபாகரனின் பிள்ளைகளாக இங்கே நிற்போம். தமிழ் தேசியத்தை ஒரு மிக பெரும் கோட்டையாக கட்டி எழுப்புவோம். இதில் மாற்று கருத்தில். நன்றி, வணக்கம். இப்போ தொடர்ச்சியாக இந்த 60 ஆண்டு கால திராவிட கட்சிகளும் சரி, இல்லை ஆரிய கட்சிகளும் சரி, இல்லை நேற்று கட்சி ஆரம்பித்து கொள்கைனா என்ன, கோட்பாடுனா என்ன, தத்துவம்னா என்னன்னு தெரியாத தவிட்டு தற்குறிகளும் குருட்டு கூமுட்டைகளும் அத்தனை பேர் உள்ளடக்கியவங்க இப்போ தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் மீது எழுப்புகிற கேள்வி என்னென்னா, உங்கள் அண்ணன் சீமான் ஏன் தமிழகத்தை ஆளணும் அப்படின்ற மாதிரி கேள்வி வைப்பாங்க. அந்த ஈனப்பயல்களுக்கெல்லாம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறது ஒன்று தான். எல்லாமே இருந்தது எங்கள்கிட்ட, ஒன்று தான், எங்கள் இனத்திற்கான அதிகாரம், அரசியல். அது யார்கிட்ட இருந்துச்சுன்னு உற்று நோக்கும்போது அது எங்களுடைய இனத்தின் எதிரிகளிடமும் எங்கள் இனத்தின் துரோகிகளிடம் இருந்தது. இவர்கள் இருவரிடத்திலிருந்து இந்த மண்ணையும் மக்களை விடுதலை செய்யாத வரை இந்த தமிழினம் வாழாது என்பதை உணர்ந்து, அதனால் நாம் தமிழராய் பிறந்த எங்களையெல்லாம் அன்றிலிருந்து இன்று வரை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் தான் தமிழகத்தை ஆள சரியான ஆண்மகன். இப்போது சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகம் அந்த விடயம் அனைவருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதில் ஆளுங்கட்சியான திமுகவை சேர்ந்த ஒரு நபரே அங்கே அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து அந்த பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்குறாரு. அப்படி ஆளுங்கட்சிக்கு அந்த கட்சிக்குள்ளே இருந்து இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் நடக்கும்போது அண்ணன் சீமான் என்ன சொல்கிறாருன்னா, நான் அதிகாரத்திற்கு வந்த பிறகு என் பெண் பிள்ளையை தொட்டா அவன் நெஞ்சிலே பாயும் ஒரு தோட்டா என்று சொல்லக்கூடிய தெம்பும் தானியும் தைரியமும் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு மட்டும்தான் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் அவர் தான் சமூக நீதி நிலைநாட்டினார், இவர் தான் சமூக நீதி நிலைநாட்டினார், சமூக நீதி காவலர் இவர் தான், சமூக நீதி காவலர் அவர் தானே யாரோ வந்தவன் போனவன்லாம் சொல்லிகிட்டு இருக்கான். நாங்கள் பெண்ணுரிமையை மீட்டு கொடுத்தோம், ஈரோட்டு ஈர வெங்காயம் தான் மீட்டு கொடுத்தாரு, அவர் மீட்டு கொடுத்தாரு, அப்படிலாம் யார் பேரோ சொல்லுவாங்க. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அரசியல் வரலாற்றிலேயே சரிநிகர் சமமாக ஆணுக்கு பெண் சரிக்கு சமமாக 117 ஆண்கள் 117 பெண்கள்னு சரிக்கு சமமாக நிறுத்தி போட்டி போட வைக்கிறது எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். உண்மையிலே சொல்லப்போனால் தமிழகத்தில் சமூக நீதி காவலனும் பெண்ணிய உரிமையை நிலைநாட்டுறதோ எங்கள் அண்ணன் சீமானு தான் சொன்னால் அதில் மாற்று கருத்தே இல்லை. வெறும் எழுதாத பேனாவிற்கு கோடியாக கொள்ளையடிச்சாவது அந்த பேனாவிற்கு சிலை வைக்கணும் அப்படின்னு துடிக்கிறவங்களுக்கு மத்தியில் அடுத்த தலைமுறைக்கான இயற்கை வளங்களையும் கனிம வளங்களையும் இயற்கை அரணாவே மாற்றணும்னு அனுதினமும் போராடுற ஒரே தலைவன்னா எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான். இன்றைக்கி இந்த அரசியல்னா என்னன்னே தெரியாது. இந்த தற்கூரி பயலுக சொல்கிறாங்க, உங்கள் ஒன்னனுக்கெல்லாம் வேறு வேலை இல்லை, மரத்தை கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்ருக்கியா அப்படின்னு. ஆனால் அந்த கூமுட்டை பயலுக்கு சேர்த்தி தான் அண்ணன் கத்துறாரு அப்படின்றத அந்த பயலுக்கு என்றைக்கு புரிஞ்சுக்கிறாங்கன்னு தெரியல. புரிஞ்சுக்கிட்டோம், முடிஞ்ச அளவுக்கு திருத்த பார்ப்போம், முடியலன்னா விட்டுருவோம். அண்ணன் சொன்ன மாதிரி போதிக்கும்போது புரியாது, பாதிக்கும்போது தான் புரியும். அண்ணன் சொன்ன மாதிரி இது தொடர்ச்சியான 30 ஆண்டு கால போராட்டம், இன்னும் 30 ஆண்டுகள் ஓடக்கூடிய வலிமை எங்களுக்கு இருக்கிறதுன்னு அண்ணன் அன்னைக்கு சொன்னார். அதே அண்ணன் செந்தமிழன் சீமான் இளைய தலைமுறை பிள்ளைகளான நமது தோள்களுக்கு அதை கடத்தியிருக்காரு. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி, தொடரும் எங்களின் முயற்சி, இதுவே எளிய பிள்ளைகளின் அரசியல் புரட்சி. உறவுகளுக்கு வணக்கம். இப்போ நாம் தமிழர் கட்சி எதற்கு தேவைப்படுகிறது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல பாதுகாப்பு. யாருக்கான பாதுகாப்பு அப்படின்னா பெண்களுக்கான பாதுகாப்பு. இப்போ இருக்கிற சூழலில் பெண்கள் ரொம்ப இழிவுபடுத்தியோ வன்கொடுமை பாலியல் துன்பத்திலாம் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம ஒழிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி வேணும். ஏன்னா இது பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அதனால் பெண்கள் அதிகப்படியாக களமாடுறாங்க. அதாவது சாதாரணமாக மற்ற கட்சிகளோட நாம் தமிழர் கட்சியில் பெண்கள் சாதாரணமாக களமாடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கான பாதுகாப்பு அங்கே இருக்குது.
பேசும் உரிமை இருக்குது, சமமான ஒரு பங்களிப்பு இருக்குது அங்கே வந்து. அதாவது மற்ற கட்சிகள் வந்து முழக்கமாட்டது வந்து ஆணிற்கு பெண்ணு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளது அப்படி கிடையாது, ஆணும் பெண்ணும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு சரிசமமாக பேசப்படுது. அவங்களுக்கு பேச்சுரிமை வழங்கப்படுகிறது. அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ என்ன பேசணும்னு தோணுதோ அதை வந்து கரெக்டாக அவங்க பேச முடியுது. எந்த ஒரு அவதூறும் கிடையாது. நாம் தமிழர் கட்சியில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு இயல்பான பேசணும் அப்படின்னா எந்த ஒரு அவதூறும் கிடையாது. மற்ற கட்சிகள் அப்படி பேசவே முடியாது. ஏன் அப்படின்னா பல மடங்கு அவதூறு வரும். அதனாலே அந்த பெண்கள் வந்து முடக்கப்படுறான். இப்போ நம்ம முன்னொரு காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெண்கள் வந்து அடுப்பங்கரையில் மட்டும்தான். பெண்களுக்கு வந்து தலையில் எழுதியிருக்கிறது என்ன, அடுப்பங்கரை. ஆனால் இப்போ இருக்கிற சூழல் பெண்கள் வந்து எல்லா தொழிற்சாலை எங்கே பார்த்தாலும் வேலை செய்கிறாங்க. அதற்கு வந்து நமக்கு வந்து சூழல் தான் அதை அமைச்சு கொடுத்து அந்த சூழலை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும். அந்த சூழல் வந்து இப்போ அழிச்சிட்டு வருது. பெண்கள் வந்து நார்மலாக நம்ம என்ன செய்யல, களமாட முடியல. ஏன் பாதுகாப்பு இல்லை? அந்த பாதுகாப்பு யார் கொடுக்கணும்? நமக்கு வந்து அரசாங்கம் கொடுக்கணும். அது நமக்கு கொடுக்கல. அப்போ நம்மளுடைய பாதுகாப்பை வந்து நம்மளே தேடிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ அதுக்கான வழி என்ன அப்படின்னு நம்ம வந்து பெண்கள் யோசித்தோம் அப்படின்னா நம்ம நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சி பெண்களுக்கான ஒரு பாதுகாப்பு கவசம். நாம் தமிழர் கட்சி ஏன் அரசியல் தமிழ்நாட்டுக்கு நாம் தமிழர் கட்சி ஏன் வேணும்? ஏன்னா தமிழர் நாட்டை தமிழர் ஆளணும், தமிழர் உரிமை தமிழருக்கு கிடைக்கணும், தமிழர் அதிகாரம் தமிழருக்கு கிடைக்கணும். அதுதான் வந்துட்டு நாம் தமிழரோட தலையாய கொள்கை. ஈழத்தில் வந்துட்டு ஏகப்பட்ட 1.5 லட்சம் உறவுகள் வந்துட்டு உயிர் நீத்தப்ப நாம் தமிழர் 2009 2009 ஆரம்பித்த நாம் தமிழர் இயக்கம் 2013-10 காலகட்டத்தில் வந்துட்டு கட்சியாக மாற்றப்படுது. கட்சியாக மாற்றப்பட்டு அன்றிலிருந்து தமிழருக்காகவும் தமிழர் நிலத்திற்காகவும் நின்றுட்டுருக்க நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மலைகள் மாநாடு, தண்ணீர் மாநாடு, ஆடு மாடுகள் மாநாடு, மரங்கள் மாநாடு, கடலெண்ணெய் மாநாடு, மொழிப்போர், இந்தி திணிப்பு, இந்தி எதிர்ப்பு, வேறு ஜல்லிக்கட்டு போராட்டம், நியூட்ரினோ போராட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு எதிரான போராட்டம், நெடுவயலில் முதல்ல போய் நின்னது யார்? நாம் தமிழர் கட்சி தான். சேலத்தில் 8 வழிச்சாலை வராமல் தடுத்தது நாம் தமிழர் கட்சி தான். ஏகப்பட்ட போராட்டங்கள், ஏகப்பட்ட களங்களில் மக்களுக்காக நின்று நாம் தமிழர் கட்சி தான். ஜல்லிக்கட்டில் வந்துட்டு யாரும் வந்துட்டு முகத்தை மூடிக்கிட்டு மற்ற கட்சி தலைவர்கள் மாதிரி இல்லாமல் நேரடியாக மாணவர்களோடையும் இளைஞர்களோடையும் நின்று நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். மரங்கள் மாநாடு எதுக்குன்னு கேட்பாங்க. மரங்கள் மாநாடு மரத்தை கட்டி பிடிச்சிட்டு கிறுக்கனா அப்படின்னு கேட்பாங்க. மரங்கள் இல்லைன்னா இன்று எங்களை கலாய்க்கிற அணில்கள் கூட மரத்தில் வாழ முடியாதுன்றதான் நிதர்சனமான உண்மை. ஏன் பேனா சிலை வைக்கணும்னு சொன்னப்போ அந்த பேனா சிலைக்கு எதிராக குரல் கொடுக்குறப்ப எத்தனை பேர் எதிர்த்தாங்கன்றது உங்களுக்கே தெரியும். அதே பேனா சிலையை நான் வந்து உடப்பேன்னு சொன்னது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர், தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மட்டும்தான். அதே மாதிரி கடலில் இருக்க உயிர் சூழலை வந்துட்டு பாதிக்கிற மாதிரி எந்த திட்டங்கள் வந்தாலும் அவர் எதிர்க்கிறது சீமான் மட்டும்தான். சீமானை வந்துட்டு நீங்கள் செந்தமிழன் சீமானை வந்து விமர்சிக்கலாம். அவர் முன்னெடுத்து வைக்கிற அரசியல் வந்துட்டு யாராலும் விமர்சிக்க முடியாது, அதை தவிர்க்கவும் முடியாது. அதுதான் நிதர்சனமான உண்மை. அதே மாதிரி ஆண் பெண் சம பங்கு உரிமைன்றதை வந்துட்டு ஆண் பாதி பெண் பாதின்னு அனைத்து தொகுதியிலையும் சம பங்குல வேட்பாளர் அறிவித்து எல்லாத்தையும் கரெக்டாக போட்டி போட வைக்கிற, சரியான முறையில் போட்டி போட வைக்கிற நாம் தமிழர் மட்டும்தான். ஒருபடி மேலே போய் 3ஆம் பாலின சகோதரிக்கு வேட்பாளர் உரிமை கொடுத்தது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எந்த கட்சியாக இந்த திராணியும் தெம்பும் இருக்கா? பொது தொகுதியில் வந்துட்டு ஒரு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவரையோ இல்லை இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவரையோ நிற்க வைக்கிறது நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் முடியும். வேற எந்த கட்சிக்கும் இந்த திராணியும் தெம்பும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தேவை ஜாதிய வாக்குகள், அவங்க இனத்தை சார்ந்த வாக்குகள். ஜாதியை பார்த்து நீ ஓட்டு போட்டுனா அந்த ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொல்கிறது வேற எந்த தலைவனால முடியுமா? வணக்கம். இன்றைக்கு இளைஞர்கள் எல்லாம் அங்கிட்டு போயிட்டாங்க, மாணவர்கள் எல்லாம் இல்லை, நாம் எல்லாருமே வந்து வேறு சைடு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்பவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்து திருச்சியில் வந்து பார்க்கணும். ஏன்னா பல இளைஞர்கள் இன்றைக்கு தமிழ் தேசியத்தை நேசித்து அண்ணன் சீமானவர்களை நேசித்து அண்ணன் சீமானவர்களுடைய கருத்தியலையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் நேசித்து பல இளைஞர்கள் பல மாணவர்கள் இன்றைக்கி வந்து உள்ளே உட்காந்துருக்காங்க. அண்ணன் சீமானவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அந்த வார்த்தைக்காக நாங்கள் என்ன வேணால் செய்வோம் அப்படின்னு அவருக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்னு பல மாணவர்கள் வந்து உள்ளே உட்காந்துருக்குறாங்க. அவர்களுடைய நோக்கம் எல்லாம் என்ன அப்படின்னா ஒரு திரை கவர்ச்சியோ அல்லது திரை மோகத்தினாலேயோ இங்கே யாரும் வரல. தலைவர் பிரபாகரனை நெஞ்சில் ஏந்தி இவர்கள் எல்லாருமே வந்து உட்காந்துருக்குறாங்க. இவர்கள் எல்லாருக்குமே ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா தமிழ் தேசியம் வெல்லணுன்றது தான். எங்களுடைய தலைவர் வெல்லணுன்றது, தமிழ் தேசியம் வெல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்து உட்காந்துருக்குறாங்க. இவர்கள் மற்றவர்களை போல சாதாரணமாக அவர் வந்தால் கூடிடுவாங்க, இவர் வந்தால் கூடிடுவாங்க, மரத்துக்கு மரம் ஏறுவாங்க அப்படின்ற மாதிரியான நபர்கள் கிடையாது. இவங்க மாறாக தமிழ் தேசிய கொள்கையில உறுதியாக உயிராக உணர்வாக நேசிக்கக்கூடிய ஒரு கூட்டம். இந்த இளையோர் கூட்டம், அதாவது இளைஞர் பாசறை, இதுக்கடுத்து இளைஞர் பாசறை கலந்த விவரம் இருக்குது. இளைஞர்களும் மாணவர்களும் முழுக்க அண்ணன் சீமானவர்கள் பின்னால் தான் இருக்கிறாங்க. அண்ணன் சீமானவர்களோடு இந்த கூட்டம் எப்பொழுதுமே இருக்கும். இந்த கூட்டம் இருக்கிற வரைக்கும் அண்ணன் சீமானவர்களை தமிழ்நாட்டு அரசியலில் யாராலையும் அசைச்சு பார்க்க முடியாது. ஏன்னா இந்த கூட்டம்ங்கிறது குவார்ட்டருக்கோ கோழி பிரியாணிக்கோ இல்லை 200 ரூபாய்க்கோ இல்லை அண்ணன் சீமானவர்கள் நடித்த படங்களுக்காகவோ இல்லை சீமானவர்கள் இயக்கிய படங்களுக்காகவோ அந்த கூட்டம் இல்லை.
மாறாக அண்ணன் சீமான் அவர்கள் 15 வருடங்களாக இந்த மண்ணில் விதைத்த கருத்துக்களுக்காக வந்த கூட்டம். இந்த கூட்டம் வந்து ஒருபோதும் அண்ணன் சீமான் அவர்களை விட்டு நகலாது. இந்த கூட்டத்தை வைத்துக்கொண்டு தான், அதாவது இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த கலந்தாய்வு கூட்டமே எதுக்கு அப்படின்னா, எப்படி இன்னும் 2026 இந்த அரசியலை எப்படி வென்றெடுக்கலாம், எப்படி அண்ணன் சீமான் அவர்களை அரியணை ஏற்றலாம், அண்ணன் சீமான் அவர்களே சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு அனுப்புவதற்கான ஒரு வேலைக்காக தான் இந்த கூட்டமே இங்கே கூடியிருக்கு. அதுலேயும் குறிப்பாக மாணவர் பாசறையும் இளைஞர் பாசறைக்கும் மிக முக்கியமான வேலை இருக்குது. அதனால தான் இந்த கூட்டமே நாங்கள் கூட்டியிருக்கோம். மாணவர் பாசறையும் இளைஞர் பாசறையும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த முறை இந்த தேர்தலில் இதுவரை நாங்கள் களமாடியதை விட இன்னும் வேகமாக 2 மடங்கு வேகமாக நாங்கள் களமாடி சீமான் அவர்களை உறுதியாக சென்னை செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்குள்ளே அனுப்புவோம். இன்று இளைஞர்கள் வந்து அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்காங்க. இப்போ எப்படின்னா ஜாதி மதம் சாராயம் பணம் ஒரு பக்கம் அப்படி மூழ்ந்து கிடக்கிறாங்க. அப்படி மூழ்ந்து கிடக்கிற இளைஞர்களை அரசியல் தெளிவுபடுத்தி இப்போ அடுத்த தலைமுறைக்கு வந்து எல்லா வளங்களையும் பாதுகாத்து கொடுப்பதை பற்றி ஒரு அறிவுரை வழங்கத்தான் இந்த கூட்டம் குறிப்பாக நடைபெறுது. இப்போது நாம் தமிழர் கட்சியில் பொறுத்து இப்போ பார்த்தா இலவசங்கள் எதுவுமே கிடையாது. எதுக்குன்னா குடிநீர் இலவசம், மருத்துவம் இலவசம், கல்வி இலவசம், இதுதான் நாம் தமிழர் கட்சியில் நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா மிக்சி கிரைண்டர் கொடுத்து ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஏசி கொடுத்து ஒரு வீட்டுக்கு ஏசி கொடுக்குறதோ கார் கொடுக்குறதோ பைக்கு கொடுக்குறதோ அது இல்லை. மக்களுக்கு சுத்தமான காற்று சுகாதாரமான நீர், அவர்களே 3 வேளை உணவு உண்கிற அளவுக்கு அவர்களுக்கு பொருளாதாரத்தை மேம்படுத்துறது, அவர்கள் படித்ததுக்கான வேலை வாய்ப்பு வழங்குவது, இப்படியாப்பட்ட ஒரு கொள்கையை உருவாக்குவது, ஒரு நாட்டை அமைப்பது தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு இலக்காக இருக்குது. இன்னும் பெரும்பாலும் இப்போ நாம் தமிழர் கட்சி இப்போ என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, இப்போ மாணவர் பாசையில் என்ன நினைக்கிறோம்னா, இப்போ இளைஞர்களை வந்து அரசியல் படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா இளைஞர்கள் எல்லாமே திரை கவர்ச்சியில் வந்து மூழ்கி கிடக்கிறாங்க. இப்போ குறிப்பாக பார்த்தா இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறாங்க. எதற்காக அதில் பயணிக்கிறேன்னு கேட்டால், அண்ணன் வந்து கத்தி படத்தில் விவசாயிகளுக்காக 2 நிமிஷம் மறக்காமல் வசனம் பேசியிருக்காங்க, மெர்சல் படத்தில் வந்து இலவசமாக ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்துருக்காங்க, சர்க்கார் படத்தில் ஒரு விரல் புரட்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னு அண்ணன் விஜய் அவர்களை ஆதரிக்கிறாங்க. இப்போ இத்தனை மாணவர்களும் இளைஞர்களும் ஏன் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறோம்னா, 8 வழி சாலை திட்டத்தை போராடி தடுத்து நிறுத்திருக்கு நாம் தமிழர் கட்சி. பரந்தூர் விமான நிலையத்திற்கு முதல் ஆளாக குரல் கொடுத்துருக்கு. காட்டுப்பள்ளி துறைமுகத்தை போராடி தடுத்து நிறுத்திருக்கு. மீத்தேன் போன்ற நச்சுவாயுலாம் இந்த மண்ணையும் மக்களையும் மலடாக்குகின்ற இந்த திட்டங்களை எல்லாம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு தடுத்து நிறுத்திருக்கு நாம் தமிழர் கட்சி. அப்படி முழுக்க இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் தொடர்ந்து களத்தில் நின்றுட்டு இருக்கு. இப்போ அதனால தான் நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறோம். இப்போது தமிழக வெற்றி கழகத்தை இப்போ எதற்காக ஆதரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இணையதள அரசியல். அவங்க இணையதளத்தில் மட்டும் அண்ணன் விஜய் அவர்கள் பேசுகின்ற 10 நிமிட அரசியலுக்கு ஃபயர் விட்டுட்டு இருப்பதை அவர்கள் ஆகப்பெரிய ஒரு பெருமையை நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுடைய அரசியல் என்பது மக்கள் கள அரசியல். நாங்கள் களத்தில் இருக்கிறோம், அவங்க இணையதளத்தில் இருக்கிறாங்க. இதுதான் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் உள்ள ஒரு வேறுபாடு. இப்போ குறிப்பாக இப்போ சொல்ல போனால் அவங்கள வந்து எல்லாம் தற்குறின்னு வந்து விமர்சனம் செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்கள் தற்குறி இல்லை, மெர்க்குரி, வேற்று கிரகத்தில் வாழ்கிறவங்க. அவர்களுக்கு அரசியல்னால் என்னன்னு தெரியாது, கொள்கைன்னா என்னன்னு தெரியாது. ஒருத்தருக்கு ஏன் வாக்களிக்கிறோம், எதற்காக வாக்களிக்கிறோம், அவரை ஏன் ஆதரிக்கிறோம், என்ன காரணத்திற்காக ஆதரிக்கிறோம் அப்படின்னு எதுவுமே அவர்களுக்கு வந்து தெரியாது. ஒரு அரசியல் புரிதலற்ற ஒரு கூட்டம் தான். இதே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள்கிட்ட ஒரு மழலையர் பாசறைகிட்ட போய்ட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பார்த்துருப்பீங்க, பிள்ளையார்பட்டி மகளினி பாப்பா, ஒரு மழலையர் பாசறைகிட்ட போய்ட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடம்னா என்ன, ஆரியம்னா என்ன, தலித்தியம்னா என்ன என்று விழாவாரியாக சொல்லுவாங்க. எது இந்த நாட்டு மக்களுக்காக தேவை, நாளைய தலைமுறையினர் வாழ்வதற்கு எந்த அரசியல் கட்சிக்கு வாக்கு செலுத்தினா நல்லா இருக்கும், ஒருத்தருக்கு ஏன் வாக்களிக்கணும், எதற்காக வாக்களிக்கணும், ஏன் அவருக்கு மட்டும் வாக்களிக்கணும், எதற்காக அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அவருக்கு வாய்ப்பு கொடுத்தா நாளைய தலைமுறையும் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு இந்த நாடு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு எடுத்து சொல்லுவாங்க. இதே நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவர்களுக்கு எந்த பதிலுமே தெரியாது. தளபதின்ட்டு கத்த தான் தெரியுமே தவிர அவர்களுக்கு எதுவும் தெரியாது. இப்போ உள்ள சூழலில் நாம் தமிழர் கட்சியை தமிழக வெற்றி கழகத்தோடு ஒப்பிடுவதே தவறு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் லொயாலா மணியாக இருக்கட்டும், ராஜ்மோகன் அவர்களாக இருக்கட்டும், இவர்கள்லாம் வந்து ஒருமையில் பேசுவது நாம் தமிழர் கட்சியை. அவர் வந்து 400 காம்பாருங்க, AK-74 பாரு, 60,000 யானைகள் பாரு அப்படின்ட்டு ஒருமையில் விமர்சிக்கிறாங்க. அது ரொம்ப தவறான ஒரு இது. முதல்ல என் பெரியப்பா சீமான் அவர்களை விமர்சிப்பதற்கு அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குன்ட்டு நான் கேட்குறேன். முதல்ல அவங்களெலாம் மழலையர் பாசறையை தாண்டணும், அப்புறம் மாணவர் பாசறையை தாண்டணும், அதுக்கப்புறம் இளைஞர் பாசறையை தாண்டணும், அப்புறம் கொள்கை பரப்பு செயலாளர்களை தாண்டணும், அப்புறம் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் தாண்டணும், அதுக்கப்புறம் தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள்ட்டே வரணும். அரசியல் புரிதலற்ற கூட்டம்லாம் எங்களை வந்து விமர்சிக்கக்கூடாது. இன்றைக்கு வரைக்கும் திராவிடம்னா என்னங்கிற ஒரு பதில் வந்து திமுகட்டே இல்லை. திராவிடர்களின் மொழி என்ன, அவர்களுடைய வாழ்வியல் என்ன, அவர்களுடைய கலாச்சாரம் என்ன, அவர்களுடைய பண்பாடு என்ன, திராவிடர்கள் என்போர் யார் அப்படின்ட்டு ஒரு கேட்குற கேள்விக்கு கூட திமுகட்டையும் பதில் இல்லை, ஏன் திராவிடர் கழகத்திட்டையும் பதில் இல்லை, அதுலேருந்து வந்து அதிமுகட்டையும் பதில் இல்லை. இவங்க வந்து வாரிசு அரசியல் செய்கிறாங்கன்னு சொல்லி வெளியே வந்த ஐயா வைகோ அவர்களிடத்துலையும் பதில் இல்லை. இவர்கள் யார்கிட்டையுமே பதில் இல்லை. அப்படி இருக்கும்போது குறுக்க இந்த கௌசிக்கு வந்தாங்கிற மாதிரி வந்து திராவிடமும் தம் தேசியம் ஒன்றும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது இப்போ என்ன தோணுதுன்னா,
2031 கூட நம்ம திமுகவையும் அதிமுகவையும் பார்த்துப்போம், முதல்ல இவனை பிடிச்சி அடிறான் தானே நமக்கு தோணுது. அதனால தமிழக வெற்றி கழகத்தையும் நாம் தமிழர் கட்சியும் ஒப்பிடுவது வந்து தவறாக தான் எனக்கு தோணுது. அதனால தான் அண்ணன் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க, களத்திற்கு வந்து எதிரிகளை வீழ்த்துவோம், களத்திற்கு முன்பே உதிரிகளை வீழ்த்துவோம் அப்படின்ட்டு. இப்போ இந்த கூட்டம் என்ன சொல்லுவாங்கன்னா, அரசியல் வேண்டாம் அண்ணனே போதும் அப்படின்ட்டு ட்விட்டரில் ஹேஷ்டேக் போட்டு அதை ட்ரெண்டிங் ஆக்குவாங்க. 2026 ஜூலை மாதம் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக செய்வாங்க. அவர்களும் உணர்ந்து நமக்கான தலைவர் வந்து திரையில் இல்லை, 15 வருடம் போராட்ட களத்தில் இருக்கிற நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் தான், நமக்கான தலைவர் பெரியார் இல்லை பிரபாகரன் தான் என்று ஏற்றுக்கிட்டு வருவாங்க. நன்றி, வணக்கம்.